ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கீதா விலாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ, மை ரொட்டீன் வீடியோ தான். இன்றைக்கி ஃப்ரைடே. காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நானும் எங்கள் பையனும் காலையிலே ரெடியாகி கோயிலுக்கு போயிட்டு லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு தான் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் வரக்காப்பி குடிக்கலான்ட்டு வரக்காப்பி போட்டேன். அப்புறம் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலான்னா வெறும் பருப்பு சாதமும் கேரட் பொரியலும் தான் பண்ணணும். சரி, நானும் எங்கள் பையனும் தான் நினச்சிட்டு கொஞ்சமாக தான் செஞ்சிட்ருந்தேன். வாங்க சாம்பார் பொரியல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் பொரியலுக்கு தேவையான பொருள்லாம் அரிசி, பருப்பு, புளி, வெங்காயம், தக்காளி, கேரட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். அதுலேயே தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் அது விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி அடுப்பு பற்ற வச்சு 3 விசில் விட்டால் போதும். அப்புறம் அந்த பக்கம் அப்படியே பருப்பு வேகட்டுன்ட்டு இந்த பக்கம் பொரியலுக்கு தாளிச்சிடலான்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு அடுப்பு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அப்புறம் எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நிறைய போடுங்க, அப்போ தான் பொரியல் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா மெரூன் கலரில் ஆன பின்னாடி கடுகு பொரித்து கடுகு போட்டது கடுகு பொரிஞ்ச பின்னாடி கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கின பின்னாடி கேரட் எடுத்து போடணும். கேரட் எடுத்து போட்ட பின்னாடி கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வதக்கிட்டு கேரட் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டால் போதும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அதை அப்படியே வதக்கி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இந்த பொரியலுக்கு உப்பு சேர்ற மாதிரி உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு விட வேண்டியது தான். அதான் ப்ளஸ் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி சுண்டிச்சுன்னா தேங்காய் போட்டு அதுக்குள்ளே அந்தாண்டு அடுப்பில் எடுத்து வச்சுட்டு சாம்பாருக்கு தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் கடாய் ஒன்று வச்சு சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே அது அடி பிடிச்சிட போகுதுன்ட்டு பொரியல் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இந்த பக்கம் சாம்பாருக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே பொரியலுக்கு அடி பிடிச்சிட போகுதுன்ட்டு அதை கிளறி விட்டுட்டு அப்புறமா தேங்காய் கொஞ்சம் போட்டு பொரியல் நல்லா கிளறி விட வேண்டியது தான்.
நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டா பொரியல் ரெடி. அதுக்குள்ளே எண்ணெய் இங்கே காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சிம்மில் வச்சுட்டு இருந்தேன். எண்ணெய் கொஞ்சம் சரியாக காயிலையாட்டுக்குது. அதுக்குள்ளே அந்தாண்ட கொஞ்சம் தேங்காய் போட்ட பின்னாடி கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி அது கொஞ்சம் நல்லா வதக்கி ஆஃப் பண்ண வேண்டியது தான். பொரியல் ரெடி. அதுக்குள்ளே இந்த பக்கம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக ஆன பின்னாடி கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்ட பின்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடணும். மிளகா ஒன்று போட்டேன். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டு கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்குற மாதிரி வதக்கி விட வேண்டியது தான். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடணும். தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டோம்னா தக்காளியும் சீக்கிரமாக வதங்கும். அதுக்குள்ளே அவர் வண்டியிலேருந்து வந்துட்டார். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்றிட்டு பருப்பு நல்லா கடைஞ்சி எல்லாமே எடுத்து சேர்த்துட வேண்டியது தான். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தான். அப்புறமா கொஞ்சமாக சாம்பார் மிளகாத்தூள் போட்டுட்டு பருப்பு புளி எல்லாம் கரைச்சி ஊற்றிட்டோம்னா தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாம் கரைச்சி ஊற்றி அது கொதி வர்றதுக்குள்ளே பக்கத்துலேயே சாதம் வச்சிடலான்ட்டு அரிசி கழுவி அந்த பக்கம் அடுப்பில் சாதமும் வச்சுட்டேன். அந்த பக்கம் சாதம் 3 விசில் வந்துச்சுன்னா சாதமும் ரெடி. அவர் குளிக்க போயிட்டார். அவர் வர்றதுக்குள்ளே எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா உடனே உட்காந்து சாப்பிட்ருவோம். கொஞ்சம் லாஸ்ட்டாக குழம்புல கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடணும். எனக்கு எடுத்துகிட்டு வந்து போடுறேன். கொத்தமல்லி தழை நான் அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் கொதிச்சிச்சின்னா சாம்பார் ரெடி. 3 விசில் வந்தால் சாதமும் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரைடே இப்படி தான் போச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.